ஓட்டு, நான் வந்து ரஜினி சார் அவர் வீட்டுக்கு வருவார், நான் ஒரு ரிக்ஷா ஓட்டு வருவேன். அப்போ நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், இம்மா பெரிய கேட் ஆகுது, இவ்வளோ ஒரு ஊடாகுது, நான் நினச்சேன் தலைவா. வண்டி ட்ரெயினை பிடிச்சி காலைல சாப்பிடல, ட்ரெயினை பிடிச்சி 5 ரூபாய் கடனை வாங்கி இது வாங்கி ட்ரெயினில் ஏறி வந்து குரோம்பேட்டில் வந்து அந்த செக்யூரிட்டி வாட்ச்மேன் விட மாட்டான். நம்பர்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா எல்லாத்தையும் பேசிடாதீங்க. ஏன் இப்படி மாதிரி கடைக்கு போகிறீங்களா? ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வருடங்களாக தமிழ் சினிமாவில் தனது நகைச்சுவை மூலமா மக்களை மகிழ்வித்து வரும் காமெடி நடிகர் சவுந்தர் அவர்கள்ட்ட தான் பேச போறோம். அவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, அவர்கிட்ட நிறைய பதில் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கண்ணே. ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னோட வணக்கம். நான் நடிகர் சவுந்தர் பேசுகிறேன். நிறைய கேள்வி வச்சுருக்காங்க, பதில் சொல்ல தயாராக இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ் சினிமாவில் 35 வருடங்களாக நீங்கள் பணியாற்றிட்டு வரீங்க. இது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. இது இன்னமும் நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இந்த 35 வருஷத்தில் நீங்கள் சந்தித்த இடையூறுகள் என்னென்ன, நீங்கள் அதை எப்படி சமாளிச்சிங்க? எனக்கு பெருசாக இடையூறுகளே இருந்ததில்லை. அதனால் இடையூறுகள் இருந்தாலும் நான் அதை கண்டுக்கிறது இல்லை. நான் மட்டும் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். அது இடையூறுகள்னால் யாரும் பர்சனலாக வந்து பண்ண மாட்டாங்க. சினிமாவில் முட்டுக்கட்டெல்லாம் போட மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சால் அது அப்படி தூக்கி போட்டு கடைசி நம்மகிட்ட அடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இடையூறுகள்ன்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சில நேரத்தில் அவர் வேணான்னுவாங்க யாராவது ஒருத்தவங்க. சில பேர் அதை ஏன் நல்லா தானே பண்ணுவார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அதை தாண்டி வரதான் சினிமா. எல்லா இடத்துலையுமே இடையூறுகள் இருக்கும். நாட் ஒன்லி இன் சினிமா. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், ஒருத்தன் வந்து நல்லா வேலை பார்ப்பான், அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், அது ஒரு முட்டுக்கட்டை வரும். அதை பிரேக் பண்ணிட்டு வர்றதுனால தான் 35 வருஷம் சர்வை பண்ண முடியுது. இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பயந்துன்னு போனீங்கன்னா கஷ்டம். இப்போ நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். பாண்டிச்சேரியில் என்னை பார்த்துட்டு ஒரு 4 பேர் சினிமா கிளம்பி வந்தாங்க. 4 பேர் 5 பேர் வந்தாங்க. நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், நீங்கள் டெல்லி குப்பத்துலேருந்து உங்களோட சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க சார். டெல்லிக்கு வந்து எனக்கு சொந்த ஊர், அது நான் பிறந்த ஊர். இது ஆக்சுவலாக அங்கே 10வது வரைக்கும் தான் நான் படித்தேன். ஆனால் 10வது வரைக்கும் படித்தாலும் அந்த ஊர் தான் என்னை வளர்த்துதுன்னே சொல்லலாம். அது வந்து கலையை எனக்கு அறிமுகப்படுத்தின அந்த ஊர் தான். நான் சினிமாவுக்கு வரணும், சினிமாவில் சேரணும் அப்படின்னு என்னை வந்து இனிஷியேட் பண்ணது அந்த ஊர் தான். நெல்லிக்குப்பம். நெல்லிக்குப்பத்தில் வந்து அப்பா அங்கே ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே நிறைய 5வது படிக்கும்போது ஒரு நாடகத்தில் நடித்தேன். அப்போ ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது டீச்சர் சொன்னாங்க, இந்த பையன் நாளைக்கு சினிமாவில் வந்தாலும் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வேளை மைண்டில் இருக்கலாம் இல்லை ஒன்று அந்த மாதிரி. அப்புறம் 6வது ட்ராமாவில் நடித்தேன், 7வது 8வது அப்புறம் காலேஜு, அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் நான் மிமிக்ரி பண்ணுவேன். அப்புறம் வந்து மிமிக்ரி பண்ண உடனே ஒரு இப்போ பாட்டு கச்சேரி நடக்கும் விக்டோர் டீனேஷன் பாண்டிச்சேரியில். அவங்க வந்து விக்டோர் டீனேஷன் அந்த கச்சேரியில் வந்து நடுவில் ஒரு கேப் இருந்தப்போ மிமிக்ரி பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேஷன். அது அப்போ நான் மிமிக்ரி பண்ணுவேன். அப்பயே பயங்கர கிளாப்ஸு, மாலை போடுறது, அது இது அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு அந்த இதெல்லாம் வராது. ஸோ நெல்லிக்குப்பம் தான் வந்து நிறைய எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸு. அவனுங்க வந்து அங்கே தான் நான் வந்து புத்தகங்கள் படிக்கிறது, கவிதைகள் படிக்கிறது, எல்லா கலை சம்மந்தப்பட்ட மியூசிக் கேட்குறது, இளையராஜாவோட ரசிகனானது. அதுக்கப்புறம் தான் இளையராஜா ரசிகனதுக்கப்புறம் தான் எம்எஸ்வி ரசிகனானது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அப்படி தூக்கி விட்டது நெல்லிக்குப்பம். பாண்டிச்சேரியில் போயிட்டு எனக்கு அது பக்கன்றதுனால சென்னைக்கு அப்படி வந்துட்டு போவேன். அங்கே சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பேன், மறுபடியும் சினிமா வாய்ப்பு தேடி வருவேன். மறுபடியும் கிடைக்கலன்னா மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு வந்துடுவேன். வீடியோ கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அது சினிமா ரிலேட்டட் தான், எங்கள் அண்ணா வச்சுருந்தார். ஸோ அது போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அசிஸ்டண்ட் ஆகிறப்ப அப்போ ஆக்டிங் சான்ஸு ட்ரை பண்ணப்போ ஆக்டிங் சான்ஸ் வந்து அப்போலாம் ரொம்ப கஷ்டம். சினிமாவில் சான்ஸே ரொம்ப கஷ்டம். அப்போலாம் நீங்கள் ஸ்டுடியோ உள்ள ஈஸியாலாம் அப்படி இப்போ போகிற மாதிரிலாம் நுழையலாம் முடியாது. இப்போ ஸ்டுடியோவே இல்லை. பட் அப்போலாம் ஏவிஎம், வாகினி, பிரசாத்து, முருகாலயா, ஏகப்பட்ட அருணாச்சலம், நிறைய ஸ்டுடியோஸ் இருந்தது. நம்ம இவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் கற்பகம் ஸ்டுடியோஸு. அங்கெல்லாம் நீங்கள் உள்ளே போனாலே யார் என்னன்னு செக்யூரிட்டி விட மாட்டான். அப்புறம் இப்படி கையை காட்டிட்டு எடிட்டிங்னு ஒருத்தன் சொன்னான், ஒரு பையன் எடிட்டிங் இப்படி கையை காட்டிட்டு விட்டுருவாங்க. எடிட்டிங் ஸ்டுடியோ எல்லா ஸ்டுடியோவில் இருக்குது. இப்போ ஏவிஎம்ல இருக்குல்ல, அந்த மாதிரி விஜயா வாகினியில் கேன்டீன் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் நடக்கும், சிவாஜி சார் இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். பயங்கர ரஜினி சாருது, கமல் சாருது, ரொம்ப இதுவாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் டக்குனு ஸ்டுடியோ உள்ளே விட மாட்டாங்க. பட் ஒரு அடி அப்படி உள்ளே போயிடுது நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி பக்கமாக இருக்கிறதுனால சான்ஸ் கேட்டு இப்போ தினந்தோறு நாகராஜன் டைரக்டர் இருக்கார்ல, அவர் எனக்கு இங்கே அறிமுகமாக கேட்டார், தலைவரே நீங்கள் பாண்டிச்சேரி அதனால் டக்குன்னு கிளம்பி போயிருங்க, நான் நாகர்கோவில் தலைவர், எங்களெல்லாம் போகவே முடியல தலைவரே, காசை சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் தலைவரே அப்படின்னாரு.
டெல்லிக்கு போய் வளர்த்தது பாண்டிச்சேரி வந்து அங்கே ஃபேமிலி லெவலில் நாங்கள் டெவலப் ஆனது பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டேன். நான் சின்ன வயசில் ஒரு 29 வயசில் வந்துட்டேன் நான் பாண்டிச்சேரி. அப்போ லேட்டு தான், ஏன்னா என் தங்கச்சிலாம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்தேன் நான். செட்டில் ஆனது 29 வயசில் தான், 28 வயசு இங்கே சென்னையில் செட்டில் ஆனது. சென்னையில் செட்டில் ஆனேன். இப்போ வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சில பேர் வந்து என்ன வேணான்னு நிராகரிப்பாங்க அப்படி. அந்த மாதிரி உங்களை நிராகரிச்ச எதனா ஒரு பெரிய காமெடி ஆக்டர் சொல்லுங்க. இல்லை அது நிராகரிக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று பேசுவாங்க, சப்போஸ் அந்த கேரக்டர் வந்து செட் ஆகலை அப்படின்னும் போது சவுந்தர் வேணாம், அது நியாயம் தானே, இயற்கை. நம்ம ஏன்னா அதை நான் ஏன் பெருசாக அது முட்டுக்கட்டே நினைக்கிறது இல்லை. ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனால இப்போ நாங்களே டிஸ்கஷனில் பேசுவோம். இப்போ வாசார் டிஸ்கஷனில் பேசுகிறோம், ஒரு சேரன் டிஸ்கஷனில் போயிருக்கேன். ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிருக்கிறேன் நான். அப்போ சக்தி சிதம்பரம் டிஸ்கஷன், அவங்க அப்போ ஒரு டிஸ்கஷனில் வந்து கேரக்டர் பேசும்போது இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆக மாட்டாரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது நிராகரிக்கிறது கிடையாது, அது பேர் அந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆக மாட்டார். ஓகே. சில நேரத்தில் என்னவா, நிறைய டைரக்டர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டைரக்டர்ஸ் மேக்ஸிமம் அவங்க தலைவர் உங்களுக்கு ஏற்ற கேரக்டரில் தலைவர் இது சும்மா, ஐயோ நான் நடிக்கிறது 2 சீன் 3 சீன், ஏன் தலைவர் காமெடி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஜாலியாக பேசக்கூடிய ஆளுன்றதுனால எல்லாருக்கும் அந்த லிங்கில் கிடச்சிடும். முட்டுக்கட்டைன்றது யாருக்கும் போட முடியாதுங்க. 1000 கைகள் தடுத்து நின்றாலும் ஆதவன் மறைவது இல்லை. அதுதான் அது. என்னென்னா சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன இடையூறுகள் வரதான் செய்யும். அது மாதிரி டிஸ்கஷனில் பேசும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம் எப்படியும் டைரக்டர் பார்த்துட்டு 4 தடவை கேரக்டர் கிடச்சிரும் அப்படின்ட்டு. அந்த டைரக்டர் டீமில் வந்து பேசும்போது, சார் அந்த கேரக்டருக்கு அவர் சூட் ஆக மாட்டார் சார், அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது சார். இப்போ எனக்கு ஒரு கேரக்டராக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவோ இல்லை ஹீரோயினுக்கு அண்ணனாவோ அப்போ ஒரு குணச்சித்திரமான கேரக்டர், ஒரு ஆண்டிங்கான கேரக்டர், ஒரு சோகமான கேரக்டர் தான் சார், அவரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் சார். என்ன நீ ஆண்டிங்காக நடிக்க வச்சு பார்த்தா தானே தெரியாது. கரெக்ட். ஸோ அப்போ அது மாதிரி அங்கே வர்றது தான் அது வந்து வேணே பண்ணுறது கிடையாது. அது வந்து டிஸ்கஷனில் பேசும்போது வர்றது, அது வந்து சினிமாவில் எல்லாருக்கும் ஏற்படுறது அது. இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பீங்க, எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்கலன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது உண்மைதானா? இப்போ நம்ம சினிமாவில் இருந்தால் தான் அந்த மாதிரி நடிக்க வாய்ப்பு இல்லை? அப்போ அந்த பீரியட், அந்த டைமில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நிறைய பேர்ட்டு சான்ஸ் கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்டிங் சான்ஸ் கேட்டேன். பாரதி ராஜா சாரு, பாலச்சந்தர் சாரு, எல்லாரையும் ஒரு ஆள் விட மாட்டேன். ரஜினி சாரு, விஜயகாந்த் சாரு, யார்கிட்ட கேட்குறதுனே தெரியாதுல்ல. ராவா வந்திருக்கும் ஊரில் இருந்து, எப்படியாவது படத்தில் நடிச்சிடணும். அதனால எல்லாத்தையும் போய் டைரெக்டாக சான்ஸ் கேட்பேன். ரஜினி சார் வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருந்தார், நிவாஸ் கேமராமேன் நினைக்கிறேன், விசி கோவநாதன் டைரக்டர். அப்போ நான் போயிட்டு வாகினியில் தான் ஷூட்டிங். ரஜினி சாரை பார்த்தோன்னே நானே சான்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் கேப்டனை போய் பார்த்தேன். கேப்டன் வந்து அங்கே டைரக்டர் போய் அவங்களும் போய் பாருங்க அப்படின்னாரு. சரி என்னடா இது மாதிரி. அதுக்கப்புறம் நான் டைரக்டர்ஸை தான் பார்க்கணும் பொழுது டைரக்டரை பார்த்தேன். பாலச்சந்தர் சார், பாக்கியராஜ் சார், பாரதி ராஜா சார், எல்லாரையும் தேடி நைட்டில் போய் பார்க்குறது, கண்ட நேரத்தில் பார்க்குறதுன்னு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ராதாபுரம் மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். என் கிளாஸ்மேட் ஒருத்தர் குமார்னு, அவன் தான் அவங்களோட சித்தப்பா. அவர் வந்து இவளே ஒரு இறங்கற்பான்னு ஒரு கவிதை புஸ்தகம் எழுந்தார். அந்த கவிதை புஸ்தகத்தை கொடுத்து இது மாதிரி இதில் நான் அவர் தான் ரைட்டர், அது இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்போ தான் நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு ஃபுல்லாக படித்தேன் உட்காந்து ஒரு மணி நேரம் படிச்சுட்டு, இது எனக்கு இந்த ஒரு 4 வரி சூப்பராக இருக்குது சார், சூப்பர், நீ சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னாரு. ஓகே தேங்க்யூ தலைவா. அவர் தான் வாசார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அப்போ வாசார் வந்து கன்னட படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி சார் சவுந்தர் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. அப்புறம் அப்போ அது வரைக்கும் ஆக்டிங் தான், வாசாரை பார்க்குற வரைக்கும் ஆக்டிங் தான். ஓகே. அப்புறம் யோசித்து பார்த்தேன் நான், ஆக்டிங்னு எடுத்தோடனே ஸ்டட்டுன்னு இப்போ நுழைய முடியல. பாக்கியராஜ் சார் தான் நமக்கு சரியான உதாரணம். அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தால் நடிகன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாஸ் சாரை வந்து ஒரு 6 மாதம் கழித்து போய் பார்க்குறேன். சார் இது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ அவர் பயங்கர ஞாபக சக்தி, எல்லாருக்குமே சினிமாவில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தால் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். நீங்கள் என்ன 3வது படிக்கும்போது 4வது படிக்கும்போது கேட்டிங்கன்னா சொல்லுவான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வாஸ் சார் நீ நடிக்க தானே சான்ஸ் கேட்ட அப்படின்னாரு. சார் இல்லை சார், நீங்கள் கூட ட்ராலி ஷாட் வச்சுருந்தீங்க, விஷ்ணுவர்தன் வருவார் அப்படின்னு சும்மா அப்படி இது பண்ணி, இல்லை சார் அது அப்படியா, சூப்பர், சரி ஓகே ரைட்டு, நான் தமிழில் படம் பண்ணும்போது வந்து பாரு அப்படின்னு. அப்புறம் என் தங்கச்சி பண்ணார். அப்புறம் அதில் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பணக்காரன் படத்தில் இவர் என்ன டைரக்டர் அடிக்கடி அதை வந்து பார்க்க சொல்லுவார். இப்போ இந்த இப்படி வா, இந்த தேதி வா, மார்ச் 30ஆம் தேதி வா, அது இது வா அப்படின்வார். ஒரு தடவை அதுக்குள்ளே நக்கீரன் பத்திரிகையில் சேர்ந்துட்டேன். ஏன்னா சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நக்கீரன் பத்திரிகையில் சேர்ந்துட்டேன். நக்கீரன் பத்திரிகையில் சேர்ந்து 1 வருஷம் ஓடுது அப்படியே. அப்புறம் அந்த வேலை எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா சினிமான்னு வந்தவனுக்கு எல்லாருக்குமே எந்த வேலையிலையுமே நீடிக்காது, நம்மளால் இருக்க முடியாது.
ஸோ அதனால் என்ன பண்ண மறுபடியும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் புத்தி போவதில்ல, டைரக்ஷன், நடிப்பு, சினிமா அது. அதனால் நான் மட்டும் கோபாலன்கிட்ட சொல்லிட்டு, ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அவரே நம்மளே படம் எடுப்போம்ப்பா இருப்பா அப்படின்னு. இன்னி வரைக்கும் எடுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் என்ன இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து வாசார்ட்ட வந்து அப்புறம் பணக்காரன் படத்தில் அவர் என்ன பண்ணார், நான் வரேன் எதிர்க்க காரில் அவர் வர்றாரு. இவர் என்றைக்கும் போல் 20ஆம் தேதி வர சொன்னார் சொல்லிட்டு நான் அசால்ட்டாக போகிறேன், ஒரு 8 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு. வந்தால் எதிர்க்க வந்து யோ ஷூட்டிங்கு வர சொன்னால் என்ன இப்போ வர அப்படின்னாரு. ஷூட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் மாதிரி உடனே நேராக போய் எங்கே ஷூட்டிங் நான் சொல்ல அவர் சொல்லி காரில் போயிட்டார். அப்புறம் அவங்க அப்பாகிட்ட போய் கேட்டு, பீதாம்பரம் சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டு இதில் அவருக்கு எல்லாரும் பழக்கமாயிட்டாங்க அவங்க வீட்டில். காப்பி கொடுக்குறது, நான் போனால் அடிக்கடி ஆமாம் காப்பி கொடுக்குறது, ரொம்ப யதார்த்தமான வீடு அது. ஒரு டைரக்டர் ஃபேமிலி, சினிமா ஃபேமிலி மாதிரி இருக்காது, ரொம்ப யதார்த்தமான ஒரு குடும்பம். அப்புறம் உடனே அங்கே இதில் நடக்குது குரோம்பேட்டில் அப்படின்னு. வண்டி ட்ரெயினை பிடிச்சி காலைல சாப்பிடல, ட்ரெயினை பிடிச்சி 5 ரூபா கடனை வாங்கி இது வாங்கி ட்ரெயினில் ஏறி வந்து குரோம்பேட்டில் வந்து அந்த செக்யூரிட்டி வாட்ச்மேன் விட மாட்டான். யோ அசிஸ்டன்ட் டைரக்டரியா அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா எங்கள் டைரக்டர் ஷார்ட் வச்சுட்டே இருக்கிறாரு. நான் போய் அவர் நான் வந்துட்டேன்ற மாதிரி அப்படியே அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி அப்படியே அவர் இப்படி ஷார்ட் சொல்ல நான் இப்படி எட்டி பார்ப்பேன். உடனே அவர் கண்டுக்க மாட்டார். அவருடைய பிரேக்கு 1 மணிக்கு பிரேக் விட்டாங்க, 1:15. அப்போல்லாம் சாப்பாடெல்லாம் பின்னி எடுத்துரும். இப்போ நல்லா இருக்குது, சினிமாவில் நல்லா இருக்கும். பட் அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ரஜினி சார் படம், சத்யா மூவிஸு. ஸோ அதனால் சாப்பாடு பயங்கரமாக சொன்னேன். எனக்கா பசி, ஆனால் பட் நம்ம போய் நம்மளை போய் இப்படி உட்காந்து சாப்பிட்றது. அப்போ வாஸ் சார் வந்து கிராஸ் பண்ணுறாரு கரெக்டாக. ஓ சாப்பிட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படின்னாரு. அதான் தன் 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 இளையராஜா ரீரிகார்டிங்கோட அப்படியே போயிட்டு உட்காந்து அப்படி ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரியா வாஸ் சார் அவனே அப்படியே. அப்புறம் சாயங்காலம் கூப்பிட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு, இவனை இவன் தான் இனிமேல் அசிஸ்ட் கோபிக்கு பதிலாக வச்சிங்க, அந்த கன்வீன்சிங் சம்பளங்கள்லாம் எல்லாம் இது பண்ணிங்க. உடனே அது வழக்கம் போல் இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அது முட்டு கட்டன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த சந்திரநாத்னு சொல்லிட்டு இருப்பார், அவர் தான் டைரக்டருக்கு கோ டைரக்டர். எங்கே இருந்த நீ இவ்வளோ நாள் என்ன வேலை பார்த்த அப்படின்லாம் பயங்கரமாக அப்படியே ரேக்கிங் பண்ணுவாங்கள்ல ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி ரேக்கிங்லாம் பண்ணார். நம்ம இந்த ரேக்கிங்லாம் பல தடவை பார்த்ததுனால சார் அதனால் சார் சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிட்டு அப்புறம் அப்படியே வாசாட்டார். அப்புறம் அவர் படத்தில், அந்த படத்தில் ஒரு சீனில் உட்காரணும் ஒரு கேரக்டர், அது பார்த்தா யாரும் கிடைக்கல. உடனே அருள் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அசோசியேட் அவன் நீ உட்காரடா அப்படின்னா, அது உட்கார நடிப்பு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. டைரக்டர் ஏதோ நோட் பண்ணியிருப்பார் போடு. 2வது படத்தில் வேலை கிடச்சிடுச்சு, சத்யராஜ் சார் படம். அந்த படத்தில் போனால் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் கொடுக்குறாரு, அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. நடிகனில் நடிக்க வைக்கிறார், யோ இதில் ஃபுட்டேஜில் போகாது அப்படின்ட்டு, அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னத்தம்பி படம், சின்னத்தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் பேசிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், கோபி செட்டி பாலத்தில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேரக்டருக்கு யாரை போடலாம்யா அப்படின்னு டைரக்டர் பார்த்தாரு. இவனை போட்டலாம் அந்த கேரக்டருக்கு, குஷ்பு சைட் அடிச்சா மீசை எடுத்துருவானுங்க, மொட்டை அடிச்சிருவானுங்க. ஒரு கேரக்டர் வில்ல ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து போய் பிரபு போய் காப்பாற்றுவார். அவனுக்கு அல்ல கை மாதிரி அசிஸ்டண்ட் மாதிரி நம்ம. ஸோ அது வந்து நான் ஒரு மாதிரி சிரிச்சானுங்க தேட்டரில், அடி பின்னி எடுத்துருவாங்க ஒன்று. அது ஒரு டேக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆனால் டைரக்டர் என்ன பண்ணார், வேணேன் அந்த டேக் ஓகே அவளே இன்னொரு டேக் எடுப்பியான்னு சொல்லிட்டு போட்டு அடி பின்னி எடுக்கிற மாதிரி ஜாலியாக. அதெல்லாம் ஒரு உண்மையிலே சினிமா வந்து பொற்காலம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா 90s to 2010 வரைக்கும் நல்லா பொற்காலம். எப்படின்னா கேரவன் கிடையாது. இப்போ பிரேக் இந்த ஒரு சர்டன் பிரேக் முடிஞ்ச உடனே நேராக போய் ஆர்டிஸ்ட்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா ஆர்டிஸ்ட் ஒன்றா உட்காந்துக்குவாங்க ஜாலியாக பேசிக்கிட்டு. இந்த கேரவன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தனித்தனியாகிடுச்சு. ஃபோன் எப்படி வந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சுதோ அதுமாதிரி கேரவன் வந்து நடிகர்களை பிரிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பொற்காலம் சினிமாவில். இப்போ சுந்தர்சி கூட அடிக்கடி பேசுவார், அது சினிமா பொற்காலம் தான் சவுந்தர். அது உங்களுக்கு வந்து நடிகராக ஒரு அங்கீகாரம் கொடுத்த சீன் ஒன்று இருக்கும்ல, அந்த சீன் என்ன, அதை பற்றி ஷேர் பண்ணலாம். அது வந்து ரஜினி சார் நடிச்ச மன்னன் ஒரு படம். மன்னனில் வந்து ரஜினி சார் வந்து ரிக்ஷா ஓட்டு, நான் வந்து ரஜினி சார் அவர் வீட்டுக்கு வருவார், நான் ஒரு ரிக்ஷா ஓட்டு வருவேன். அப்போ நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், இம்மா பெரிய கேட் ஆகுது, இவ்வளோ ஒரு ஊடாகுது, ஆமாம் இது யார் அப்படின்னா, யாருன்னா நான் நினச்சேன் தலைவா இது ஊடாக தான் இருக்கும் அப்படின்னு. அது உட்காந்துக்கிட்டு அதான் என் பொண்டாட்டி, அது என் மாமனாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நினச்சேன் தலைவா இது கூட தான் இருக்குன்னு அப்படின்னா பயங்கர இதாகி அவர் போய் விஜயசாந்திட்ட அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் பொண்டாட்டி, அந்த நம்ம தான் பொண்டாட்டி. உனக்கு கதை தெரியுமா, நான் எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ண தெரியுமான்னு சொல்ல கதையை சொல்லுவார். அப்புறம் ஐயோ அப்படின்னுவேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பார்ட்டி தான் சொல்ல செட்டில் ஆயிடுவோம் அப்படின்வேன்.
ஒயாங் அப்படின்னாரு, துட்டே அப்படின்னு அவரை பணத்தை கொடுப்பாரு. இது ஒரு பயங்கர மாஸ் சீன். இது வந்து நான் டப்பிங் தியேட்டருக்கு போகிறேன். அப்போ ரஜினி சார் டப்பிங் பேசிக்கிறார் மன்னன். எங்கள் டைரக்டர் வந்து சைமல்டேனியஸாக 2 படம் பண்ணுவார். மன்னன் ஒரு படம் பண்ணார், இது நம்ம பூமின்னு ஒரு படம் பண்ணார். அப்போ மன்னன் படம் டப்பிங் போயிட்டு நான் சும்மா டப்பிங் எப்படி போயிட்டு வரோம். அப்போ ரஜினி சாரை பார்க்கணுன்ட்டு போகிறேன். நீங்கள் இந்த படம் ஒர்க் பண்ணல, நான் டிஸ்கஷனில் இருந்தாங்க. நீங்கள் இந்த படம் ஒர்க் பண்ணல? ஆமாம் சார். இல்லை சார், இது வந்து நான் இது நம்ம பூமியில் ஒர்க் பண்ணுறேன் சார், அதனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலாம், அதனால் நடித்தேன் அப்படின்னு. இது நம்ம பூமி பெரிய படம், மன்னன் சின்ன படம் சார். மன்னன் சார், இதான் சார் பேர். அவர் ஜாலியாக பேசுகிறார். அப்புறம் உங்கள் சீன் மாஸ் சீனில் மாஸ் சீன் சூப்பர். அப்புறம் தியேட்டரில் பார்த்தா எங்கள் டைரக்டர் வந்து வாயா தியேட்டரில் போய் ரிசல்ட்டு பார்க்கலான்னு கூப்பிட்டு போகிறாரு. அவர் எது கூப்பிட்டு போகிறாருன்னா, அவருக்கு கூட்டம் கூடினா அப்போ டைரக்டர் நல்லா சின்ன தம்பி ஹிட்டு, எல்லா படம் ஹிட்டு. அப்போ அவர் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தா அந்த படம் முடிஞ்சோன்னா கூட்டம் என்ன சுற்றிச்சு, ரிச்சாகாருன்னா. அப்புறம் எங்கள் டைரக்டர் வந்து என்ன நான் ஒன்றை கூட்டு போன பார்த்தா நீ என்ன கூட்டு போன பார்த்தா நான் ஒன்றை கூட்டு வர வேண்டியதாருன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேருந்து அது எல்லா இடத்துலையும் சொல்லுவார். இப்போ கூட அதான ஒரு பீக் சீன் தான் அது. மாஸ் எப்பயுமே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் லோக்கலாக இறங்கி நடித்தா அந்த சீன் மாஸ் சீன் தான். இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன், ஆனால் அது வந்து ஒரு ஆங்கிளில் தப்புன்னு சொல்லலாம். ஏன் தப்புன்னா, அவர் விஜய் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் வர்றாரு, சைக்கிளில் எடுத்துன்னு ஓட்டி வர்றாரு. அது சரியான ப்ரொடெக்ஷன் இருந்தால் ஓகே. பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க பாரு ப்ரொடெக்ஷன், அதுதான் கரெக்டான ப்ரொடெக்ஷன். இங்கே கொடுக்க முடியல. ஏறினானுங்க எல்லாம் வந்து. அவன் விஜய் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, முதல்ல இப்படி பார்க்குறான் ஒரு நடிகனை. நம்மளை பார்த்தாலே என்ன சார் டீ கடையில் வந்து டீ குடிக்கிறீங்க நம்மளை என்ன. விஜய்க்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக அவ்வளோ ஏறி போய் அது ஒரு 2 நிமிஷம் ஓட்டிட்டு டக்குன்னு ஏறிக்கலாம். அவர் ஏதோ அவருக்கே ஒரு ஆசை வந்துடுச்சு. அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு 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 மாஸ் ஒரு ஆக்டர்ஸ் ஹீரோஸ்க்கு வந்து ரொம்ப இதெல்லாம் ஒரு மாஸ் சீன் மாதிரி. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பான் காமெடி ஆக்டர்ஸ்குள்ளோட தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதில் வந்து வடிவேல் சார் கூட உங்களோட சீன்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நாங்களும் திரையில் பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். வடிவேல் எனக்கு வந்து பழக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உதயகுமார் படத்தில் நடிக்கிறாரு. அப்போ இளையராஜா சாரை பார்க்க வர்றாரு, அவர் ஆரி உதயகுமார்லாம் வராங்க. நான் அப்போ வாஸ் சார் அசிஸ்டண்ட், அந்த மன்னனில் நடிச்சிட்டேன் நான். அப்போ என்னை பார்த்து வடிவேல் வந்து ஏய் தலைவா அப்படின்ட்டு அவர் கூப்பிட்றாரு. நான் வடிவேல் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் பேசிட்டு, அப்புறம் நல்லா பண்ணுற தலைவா சூப்பராக பண்ணுறேன் நானும் அவர் பேசிட்டு வந்துட்டோம். சும்மா அவர் அறிமுகம் தான் அது. அதுக்கப்புறம் ரட்சகன் படம் தான் நான் ஃபஸ்ட்டு வடிவேலோட நடித்த படம். பிரவீன்காந்த் டைரக்டர். அதில் வந்து கண்ணுக்குட்டியை வந்து நாய் வேஷம் போட்டு கூட்டு வந்துடும் அப்படி டாக் ஷோ. ஆமாம், அது நான் தான் போய் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சோன்னே செம்ம கடுப்பாயிடும் அப்படி. அப்புறம் என்கிட்ட கேட்குற அப்படி வடிவேலு, அண்ணே நீ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, டைரக்ஷன் பண்ண வேண்டியது தானே, என்னென்ன நடிக்க வேண்டிய நீங்களாம் நடிக்க வேண்டியீங்க, நாங்களாம் என்ன பண்ணுறது. அது இளையதலைவர் சும்மா ஃப்ரெண்டு தலைவர் அரை கூட்டம் தலைவர். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நேசம் பூஸ்னு ஒரு படம், இழவு வீட்டில் பர்ஸ் அடிச்சிடுவாங்க. அவர் என்கிட்ட பர்ஸ் அடிச்சிடுவார், நான் அவர் பாக்கெட்லேருந்து பர்ஸ் ஆத்தாடி போகையில் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு பஸ்ஸுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோ, அங்கே போய் அது சமசீன். டைரக்டர் பாலா இருக்கார்ல, அதாவது ஒரு சேடான ஒரு இடம், அந்த இடத்துல எப்படி அந்த காமெடி ஒர்க் அவுட். இப்போ இந்த மாதிரி சீன்ஸ் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து காமெடி சீன்ஸுக்கும் இப்போ வர இந்த ஒரு டைமிங் காமெடி சீன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இதுதான் ட்ரெண்டா, இப்படி தான் எவாலுவேட் ஆகுமா? வடிவேலோட காமெடி ஆகட்டும், கவுண்டமணி அண்ணனோட காமெடி ஆகட்டும், ஏன் கேஏ தங்கவேலு, சுருளிராஜன், இவங்க எல்லாரும் காமெடியும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனதுக்காக ட்ராக்னா கதையில் ஒரு பங்காக வரும், அதனால் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வடிவேலு வந்து ட்ராக் பார்த்தீங்கன்னா எல்லா படம் ட்ராக் எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமாக இருக்கும். ஆமாம், அவர் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குவார், இல்லை ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவார், இந்த மாதிரி விஷயங்கள் பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்குவார். விசேகர் படம் வரைக்கும் அது தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கேரக்டராக மாதிரி காமெடி தான் பண்ணார். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ட்ராக்குன்ற ஒரு விஷயமே இல்லை, எல்லாம் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஹீரோ கூட ட்ராவல் பண்ணால் நீங்கள் ஹீரோவுக்கு என்ன ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டு அங்கே ரொம்ப போட முடியாது. ஆனால் ட்ராக்கில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து இப்போ நான் அரிசி கடை காமெடி பண்ணல, அந்த அரிசி கடை காமெடி அவர், நான், அல்வா ஆவாஸ், பாவாலட்சுமன் 4 பேர் தான் இருக்கும். எனக்கும் அவருக்கு தான் சீனு, அல்வா ஆவாஸ் அப்பப்போ வரும் அப்படி பாவாலட்சுமன். என்னென்னா எப்பயுமே ட்ராக்காக எடுத்திங்கன்னா தான் காமெடி வந்து பெருசாக இருக்கட்டும். கவுண்டமணி அண்ணன் செந்தில் ஆகட்டும், கேஏ தங்கவேல் ஆகட்டும். கேஏ தங்கவேல் அந்த அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டிஏ மதுரம்மா, டிஏ மதுரம் சாரி,
அவரோட ஒய்ஃபு. அதுமாரி என்எஸ் கிருஷ்ணா அவர் ஒய்ஃபு. ஸோ இது எல்லாமே ட்ராக்கு. படத்தோட ஒன்றிய காட்சியாக வரும். ஆமாம். ஆனால் இப்போ வந்து ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணுறதுனால காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் மெயின் நான் நினைக்கிறேன். இப்போ காமெடி சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முன்னாடி நீங்கள் இப்போ உங்களோட சான்ஸ் கேட்குறதுக்கு வந்து இவ்வளோது நான் ட்ரை பண்ணேன், அது ஒரு ஒரு கடுமையான உழைப்பாக இருந்திருக்கும். இப்போ வந்து சோசியல் மீடியா நல்லா டெவலப் ஆகிட்டு நிறையா பேர் வந்து ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ டேலண்டர்ஸை வந்து ரீச் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நல்லா ஆரோக்கியமானதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது நீங்கள் ஏற்றுன்னு தான். கமல் சார் சொன்ன மாதிரி நீங்கள் சயின்ஸை அழிக்கவே முடியாது. இன்றைக்கி இன்ஸ்டா, நாளைக்கு வேறு ஒன்று வரும், ஏஐ வந்திருக்கு, இப்போ அதை தாண்டி ஒன்று வரும், எல்லாமே வரும். ஸோ ஜிபி சாட்டு. ஸோ இது என்னென்னா இது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா க்ரியேட்டிவிட்டி இது, சிரிப்பாக இருக்குது. நான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன், நிறைய க்ரியேட்டிவிட்டி, என்ன பயங்கர, என்ன டேலண்ட்டு. இவனையெல்லாம் விட்டுருங்க, ஜிபி முந்து அவனை சும்மா அந்த கெட்ட வார்த்தை பேசின்னு அவனை மாதிரி பிக்காளி பசங்களெல்லாம் விட்டுருங்க, அவனா வேஸ்ட். அவன் இந்த ஒரு தர்பூசி சாப்பிட்டு ஒரு பண்ணாடை, வாட்டர் பிளட், அந்த பண்ணாடை, அந்த மாதிரி ஒரு 4-5 இது ஒரு 10-15 இருக்கும் தேர்னா. அந்த அழுக்கு பார்த்தீங்க, அட்டுங்க. அது இல்லாமல் கிரியேட்டிவ் சதீஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒய்ஃபு. ஸோ அந்த மாதிரி நிறைய கேங் இருக்குது, சூப்பராக இருக்குது, ரகலையாக இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று பார்த்து பாருங்க, ஃபோன் வருது, ஃபோன் வந்தோடனே ஒய்ஃப் கேட்பா, ஏதோ ராங் நம்பர்னு நினைக்கிறேன் அப்படின்வான். எடுத்து பேசுங்க, ஸ்பீக்கரில் போடுங்க, ராங் நம்பர் இருந்தால் என்ன பேசுங்க அப்படின்னா. ஹலோ, ராங் நம்பர் தானே அப்படின்வான். ஒய்ஃபு இருக்காங்க, வீட்டில் தான் இருக்கேன், ராங் நம்பர் தானேங்க இது அப்படின்வான். ஆமாம் ராங் நம்பர் தான். அப்படியா, சரி ஓகே. ராங் நம்பர்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா எல்லாத்தையும் பேசிடாதீங்க. ஏன் இப்படி மாதிரி கடைக்கு போகிறீங்களா? அதாவது ஒவ்வொரு விஷயமா அவன் பொண்டாட்டிக்கு தெரிய வந்து தெருப்பால். ஸோ இது ஒரு இந்த க்ரியேட்டிவிட்டி வந்து நிறைய இருக்குது. சின்ன பசங்க எல்லாரும், குட்டின்னு ஒரு பையன் அவ்வளோ ஃபேமஸ். ஆமாம், ரீல்ஸில். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் அதை வந்து படத்தில் வைக்க முடியாது. நீங்கள் படத்தில் ஒரு கண்டென்ட், அது அந்த கண்டென்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடலாம். பட் அது வந்து படத்தில் நீங்கள் வைக்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்லேருந்து வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், இங்கே நான் ஒரு கேமராக்கு முன்னாடி நடிச்சிட்டேன், ஆனால் என்னால் வந்து சினிமாவில் வந்து பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி இருக்குது, அது நடிக்கணும், பின்னாடி போய் டப்பிங் பேசணும், நடிக்க முடியாது. கருப்பழனியப்பன் சொன்னது தாங்க. கருப்பழனியப்பன் மட்டும் சொன்னது கிடையாது. லியோனி எவ்வளோ பெரிய ஆள் பட்டிமன்றத்தில். ஆமாம், சிரிக்க வச்சுட்டே இருப்பார் நான் ஸ்டாப்பாக. ஆனால் அவர் ஒரு படத்தில் வந்து நடித்தார், த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணார், எடுபடல. ஏன்னா அது வேற, அந்த ஏரியா வேற, இந்த ஏரியா வேறு. இப்போ பட்டிமன்றத்தில் போனால் லியோனி மாதிரி என்னால் பேச கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். ஏன்னா அவருக்கு அதனோட விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கு, படிச்சிருக்காரு நிறையா, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போது பட்டிமன்றத்தில், ஆனால் இப்போ ஞான சம்பந்தம்லாம் ஓரளவுக்கு ஓகே கற்றுக்க. சாலமன் பாப்பியா நடித்தார், அது ஒரு படம், சிவாஜி, ராஜா, அங்கங்கே வருவாங்களே தவிர பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியாது. காரணம் வந்து இந்த ஏரியா வேறு. இது அவங்களுக்கு அந்த நேர காலம் ஒத்து வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமான்னு ஒரு பேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் சர்வை பண்ண முடியும். உடனே அழுகிற ஒரு இது வரணும். ஆமாம். இப்போ ஒரு காட்சி, இப்போ ஆளே இருக்க மாட்டாங்க, டெட் பாடி இல்லை, நீ ஆனால் அழணும். அதை நினச்சி இமோஷனலாக கிளிசரினை போட்டு அழணும். நான்லாம் கிளிசரின் போட்டு அழுததே இல்லை, தெரியுங்க. நான் கிளிசரின் போடாமலே தான் அழுவேன், சீரியஸாகவே. நிறையா மனோரமாச்சியே பாராட்டுங்க, பரவாயில்லப்பா, ஆட்சிக்கு வந்து கிளிசரினே தேவை, மனோரமாச்சி. ஸோ அவங்க